ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸ், சர்க்கரை வியாதி. இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. சர்க்கரை வியாதி இருக்குங்கிறத விட சர்க்கரை வியாதி வருமோ அப்படிங்கிற பயமும் சேர்ந்து இருக்கு. இப்போ சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், சுகர் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தோள்பட்டை வலி இருக்கு, கால் மரத்து போகுது, எரிச்சல் இருக்குங்கிறதெல்லாம் எந்த மாதிரி கியூர் பண்ணணும், அது வராம இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ எம் தார்னி, பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சேலம். இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்க ரொம்ப வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, நாள் ஆக ஆக ஒரு ஏஜுக்கு மேல ஒரு 40-45 மேல வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நிறைய தண்ணி தாக இருக்குது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரின் போறீங்க அப்படின்னாலும் நீங்க சுகர் டெஸ்ட் பண்றது பெட்டர். சுகர் பிளட் டெஸ்ட்ல தான் பண்ணணும். சுகர்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா ஜென்ரலா நம்ம ஊர்ல வர்றது டைப் 2 டயாபிட்டிஸ். மற்றதெல்லாம் வெரி ரேர். அது ஸ்பெசிஃபிக்கா ஜெனட்டிக்கா இருந்து வரதெல்லாம் தான் வரும். கெஸ்டேஷனல் டயாபிட்டிஸ், ஜுவனல் டயாபிட்டிஸ் எல்லாம். மெயினா வர்றது டைப் 2 டயாபிட்டிஸ். உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபாஸ்டிங் அண்ட் ரேண்டம் 2 இருக்கு. ஃபாஸ்டிங்ல உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 100க்குள்ள இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற பிளட் டெஸ்ட் லெஸ் தென் 140 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர் இல்லை. இது ரெண்டுமே அன்இவனா இருக்கு. சுகர் குறைஞ்சிருக்கா, அதிகமா இருந்தாலும் அன்இவனா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு. லோ சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு டேப்லெட்ஸ் கிடையாது. ஹை சுகருக்கு மட்டும்தான் உங்களுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு. லோ சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போதைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகே, உப்பு எடுத்து சாப்பிட்டாலும் ஓகே. அப்போ அவங்களோட சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிடும். இதே ஹை சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எம்டியை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். சுகர் பேஷண்ட்டுக்கு தோள்பட்டை வலி, கால் பாதை எரிச்சல், கால் பாதத்துல மரத்து போதல், இதெல்லாம் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க வீக்னஸ், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா அந்த இடத்துக்கு போகாததால, அப்படியே பிளட்ஸ் ப்ராப்பரா போனாலுமே அந்த இடம் சீக்கிரமா மரத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகரால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தோள்பட்ட வலியல் இந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் இது எனக்கு ஃபியூச்சரில் வரக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரிவென்டிவ் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வராமல் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தோள்பட்ட வலி ப்ராப்பராக போகணும் அப்படின்னா எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், பேலன்ஸுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், குதிகால் வலி மரத்து போகுது அப்படின்னு எந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வீடியோ இருக்கு. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் இருக்கு, ஆனா எனக்கு எந்த பெயினும் பாடியில இல்லை, ஃபியூச்சர்ல எனக்கு தோள்பட்ட வலியோ, கால் மரத்து போதோ, கால் எரிச்சலோ இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ல ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் தினமும் காலையில எழுந்தோடனே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு ஒரு 80% வராம தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், கை ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று கீழே வச்சுட்டு ரொட்டேஷன். ஃப்ரண்ட் ஒரு 1 2 3 4 5. இதே மாதிரி பேக் 1 2 3 4 5. செகண்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த தோல் பட்டையில் உள்ள இருக்க ஜவ் எல்லாமே ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த பெயின் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஃபுல் ரொட்டேஷன் ஹேண்ட். ஃப்ரண்ட் டு 5 டைம்ஸ், அதே மாதிரி பேக் ஒரு 5 டைம்ஸ். 2 கைக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும். அது லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. ரெண்டாவது இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப உங்களுக்கு ஃபுல் மூவ்மெண்ட் கிடைச்சிடும். அடுத்தது காலுக்கு. காலுக்கு நீங்க கால் மரத்து போகுது, மதப்பா இருக்கு, இந்த ப்ராப்ளம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, தலகாணி மேல நில்லுங்க. பேலன்ஸ் பண்ணி நின்னால் ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் நில்லுங்க. அப்புறமா கீழே இறங்கிக்கோங்க. திரும்ப ஒரு 10 கவுண்ட்ஸ், அதுக்கு பிறகு திரும்ப கீழே இறங்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு ஃபியூச்சர்ல கால் மரத்து போறதோ இல்லை கை தோள்பட்ட வலியோ வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்திருக்கு அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்து
இதுலலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.